வீணா போனா ட்ரம்ப் எப்படி சொல்றாப்லன்னா, முதல்ல நீ போய் உக்ரைன் கிட்ட பேசி தீர்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இங்க பேசினா போதும். 4 நாள்ல 4 F-35 விமானம் ஓட்டு தள்ளிச்சு நம்ம ஈரான் வாய்ப்பளக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஏது உண்மை அப்படின்றது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா வந்துட்டு ஒரு 2 ஷாக் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்துட்டு இந்த மாதிரி தீர்மானம் வந்துச்சு. அந்த தீர்மானம் பத்தி பேசும்போது ரஷ்யா தெளிவா சொன்னாங்க, பிரச்சனையை வந்துட்டு எஸ்கலேட் பண்ணாம அமெரிக்கா வந்துகிட்டு மூக்க நுழைக்காம இந்த பிரச்சனைய சுமூகமா முடிக்க பார்க்கணும். அப்படி முடிக்க பார்க்கலன்னா இதுக்கு பின்னால பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எல்லா வித சப்போர்ட்டும், ஆயுதங்கள் அடங்க எல்லா வித சப்போர்ட்டும் ஈரானுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா நியூக்ளியர் பாம், அதாவது அணு குண்டு வேணாலும் நாங்க வந்துகிட்டு கொடுப்போம், கொடுத்து உதவுவோம் ஈரானுக்கு, ஈரானை காப்பாற்ற அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலே வந்துகிட்டு ரஷ்யாவோட பிரதிநிதி பேசினார். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லிவியூ, ராமத்கன், பட்யாம், ரிசோர் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 4 நகரம் மிக மோசமாக வந்துகிட்டு இஸ்ரேல பாதிக்கப்பட்டது. ஆயத்துல்லா அல் கொமனி வந்துகிட்டு அமெரிக்கா வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்க வந்துட்டு எங்களோட சர்வைலன்ஸ்ல தான் இருக்கீங்க, எங்களோட கண்காணிப்பு கீழே தான் இருக்கீங்க, எப்பனாலும் நினைச்சா தூக்கலாம், நாங்க இப்ப தூக்குறது மாதிரி முடிவுல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட போட்டாங்க. அதோட என்னன்னா, நேற்றுக்கு ஜூன் 18ஆம் தேதி ஆயத்துல்லா அல் கொமனி வந்துகிட்டு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, நேரடியா ராணுவத்துக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டாரு. இதுவரை வந்துகிட்டு ராணுவம் வந்துகிட்டு ஒரு இடத்த அட்டாக் பண்ணவோ ஏதாவது செய்யணும்னா ஆயத்துல்லா அல் கொமனியோட அந்த மேலிடத்துல வந்துகிட்டு கேட்டுட்டு தான் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. இப்ப வந்துகிட்டு நீங்க ராணுவத்துக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சதோட இன்று, அதாவது நேற்று நைட்டே வந்துகிட்டு மிகப்பெரிய தாக்குதல், இன்று விடியகால வந்துகிட்டு மிகப்பெரிய தாக்குதல் வந்துகிட்டு நடந்துட்டு. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஈரானோட மிலிட்டரி பேஜ் இருக்கு, ட்விட்டர்ல வந்துகிட்டு ஈரானோட மிலிட்டரி பேஜ் இருக்கு. ஈரானோட மிலிட்டரி பேஜ்ல நீங்க வந்துகிட்டு பார்க்கலாம், உங்க ஸ்கிரீன்ல காமிக்கும் அந்த பேஜ்ல தான். அதை போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா தினந்தோறும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட முன்னாலே சொல்லிடுறாங்க. 4-5 மணி நேரத்துக்கு முன்னிட்டே சொல்லிடுறாங்க, இன்னைக்கு நைட்டு என்ன வகையான ஏவுகணை வந்துகிட்டு தாக்குதல் நடத்த போறோம் சொல்லி அடிக்காப்ல. இதுதான் சொல்லிட்டு இஸ்ரேல் சைட்ல வந்துகிட்டு அவங்கள பேஜ பாத்தீங்கன்னா அவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க, இன்னைக்கு டெல்லி இங்கெல்லாம் சைரன் வாங்கிச்சு, இங்கெல்லாம் வந்துட்டு தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற அளவு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தும், தடைகள் இருந்தும் அங்குள்ள செய்திகள் வெளிவந்துகிட்டே தான் இருக்கு. இன்றைக்கு காலையில என்ன செஞ்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான் வந்துகிட்டு அட்டாக் பண்ணது இஸ்ரேலோட ஒரு ஹாஸ்பிட்டலும் அப்புறம் இஸ்ரேலோட ஸ்டாக் மார்க்கெட் கட்டிடத்தையும். இப்ப வந்துகிட்டு இஸ்ரேல் அனுப்புற மிசைல்ஸ்ல வந்துகிட்டு பாதிக்கு மேல வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆகுது, பாதிக்கு கீழே தான் வந்துகிட்டு அயன் டோம் இல்லாட்டா அவங்களோட ஏர் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தாக்குதல் நடத்தி வந்துட்டு அழிக்குது. பாதிக்கு மேல வந்துகிட்டு கிட்டத்தட்ட தாக்குதல் நடத்தப்படுகிறது. இன்னைக்கு 4-5 மிசைல் அனுப்புனதுதான் காலையில, அதுல 2 மிசைல் அடிச்சு நொறுக்கிட்டு. இதுல நொறுக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல், அதுக்கு உட்காந்து நெதன்யாஹூ கியோமேன்னு கத்துறான். நீ தானடா அங்க பாலஸ்தீன்ல காசால வந்துகிட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு நீ இன்டர்நேஷனல் லா பேசுறா உட்காந்துக்கிட்டு. அதுவே இன்டர்நேஷனல் லாவில் வந்துட்டு கேஸ போட்டுக்கிட்டு ஈரான்ட்டு நீ வந்து ரெக்கவர் பண்ணலாம். நீ ரெக்கவர் பண்ணி பாரு, நீ ரெக்கவர் பண்ற முன்னாடி நீ காசாவில் கொடுக்க வேண்டிய ரெக்கவர் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் நீ செஞ்சு முடிச்ச பிறகுதான் நீ அங்க போயிட்டு உன்னை மாதிரி கிளிக்க முடியும். அது வேற. சரி, ஹாஸ்பிட்டல் வந்து தாக்கப்பட்டு வந்துகிட்டு பொய்யான செய்தி நிறைய யூடியூப்ல இருந்து வெளியில விடுறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு மக்கள் இருந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இல்லவே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காக தாக்கப்பட்டதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்துகிட்டு காசாவில இருந்து அடி வாங்கின ராணுவ வீரர்கள் இருக்காங்களா, இஸ்ரேல் ராணுவ வீரர்கள், அவன் ஃபுல்லா சிகிச்சை பெறுறது அந்த ஹாஸ்பிட்டல்ல. அதை டார்கெட் பண்ணி தான் அதை அடிச்சிருக்காப்ல. அந்த ஹாஸ்பிட்டல் மேக்சிமம் வந்துகிட்டு அதுல சிகிச்சை பெறுறது ராணுவ ஹாஸ்பிட்டல். அதை தான் டார்கெட் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு என்னமோ பொதுமக்களுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்து அடிச்ச மாதிரி வந்துகிட்டு ஒரு பில்டப் கொடுத்தாப்புல மீடியாஸ், வெஸ்டர்ன் மீடியாஸ் இல்ல. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அது வந்து தாக்கப்பட்டது வந்துகிட்டு 100% வந்துட்டு ஈரானோட ராணுவ வீரர்களை வந்து சிகிச்சைக்கிற அந்த ஹாஸ்பிட்டல். இது இப்ப இருக்க ரஷ்யா இன்னைக்கு 2வது செய்த விஷயம் என்னன்னா, நேற்று வந்துகிட்டு கிரெம்லின் மாளிகையில வந்துகிட்டு அதிபர் புதின் அவர்கள் வந்துகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, இன்டர்நேஷனல் மீடியாவை எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டு பேட்டி கொடுத்தாப்ல. அந்த பேட்டியில அவர் சொல்லும்போது தெளிவா சொன்னாப்ல, இந்த வார்
இப்படி எஸ்கலேட் ஆயிட்டு அதாவது விரிவடைஞ்சு போயிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப பெரிய நாச நஷ்டத்துக்கு கொண்டு போகும். இதை வந்துகிட்டு பேசி தீர்க்கலாம். 2 நாடுமே எங்களுக்கு வந்துகிட்டு நல்ல உறவு இருக்கு, வேணும்னா நாங்க வந்துகிட்டு பேசி தீர்க்கலாம். ஆனா அது 2 நாடுமே முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு அதிபர் சொல்லியிருந்தாப்ல. இதை பத்தி இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது வீணா போனா ட்ரம்ப் எப்படி சொல்றாப்லன்னா, முதல்ல நீ போய் உக்ரைன் கிட்ட பேசி தீர்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இங்க பேசினா போதும். உக்ரைன் பேசி தீர்த்துக்கு என்ன இருக்கு? உக்ரைனை வந்துகிட்டு நேட்டோல சேர்க்க மாட்டோம், இதனால உக்ரைனால வந்துகிட்டு ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னா இன்னைக்கு முடிய போற பிரச்சனை. அங்க ரஷ்ய மொழி பேசுற மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவனை தனியா பிரிச்சு கொடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு. நீ யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து பிரிஞ்சு வந்தா யுக்ரைன், அவனோட தாய்நாடே வந்துகிட்டு ரஷ்யா தான். இந்த நாட்டுல இருந்து பிரிஞ்சு வந்த யுக்ரைன் அதுல இல்ல டான் பாஸ்கோவும் மத்த ரீஜனை வந்துகிட்டு ரஷ்யா மொழி பேசுற மக்களை வந்துகிட்டு பிரிச்சு கொடுத்துட்டானா, அந்த இடத்துல பிரிச்சு கொடுத்துட்டானா மூவம் முடிஞ்சு போச்சு. இத நடத்த முடியாம இருந்ததே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா பிரிட்டனும் ரஷ்யா அமெரிக்காவும் தான். ரஷ்யா உக்ரைன் போர் என்னைக்கு முடிவடைய வேண்டியது இன்னைக்கு இழுத்து விட்டு இன்னைக்கு அடிக்க விட்டு இன்னைக்கு அடி மேல அடி வாங்கி இன்னைக்கு கொழுந்து விட்டுட்டு நேற்று ஒரு 400 ட்ரோன் விட்டுருக்காப்ல உக்ரைன் மேல. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அப்படியேப்பட்டதை வந்துட்டு இன்னைக்கு ட்ரம்ப் வந்துகிட்டு சொல்லிட்டு வராப்ல. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு எகத்தால இருக்கும். உண்மையிலேயே ஒரு பிரசிடென்டா இல்லாட்டினா வேற என்னவா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லாஜிக். ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட வந்துகிட்டு தான் ஒரு பதவிக்கு வந்துட்டான்னு அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்குவாங்க. அந்த அறிவு கூட கிடையாது. இந்த மாதிரி தான் மனுஷன் போதையில் இருக்கவங்க கூட வந்து தெளிவா பேசுவான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதோட இப்ப என்னாச்சு அந்த பிரச்சனை அங்க போயிட்டு இப்போ முடிக்கணும்னா இது ரஷ்யா வந்துகிட்டு தலையிட்டா மட்டும்தான். ரஷ்யா தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ரஷ்யாவோட இன்னொரு முடிவு என்ன சொல்லிட்டாப்லன்னா, அதிபர் அந்த அங்கிருந்து சொல்லும் போதே சொல்லிட்டாப்ல, இந்த பிரச்சனை வந்துட்டு முடிக்கலன்னா ஈரான் மீது அமெரிக்கா உள்ள இந்த போர் உள்ளக்க இறங்கி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா நிச்சயமா எங்களோட சப்போர்ட் இருக்கும், நாங்க என்ன செய்யணுங்கிற அப்ப முடிவும். நாங்க மட்டும் இல்ல சில நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா சொல்லிட்டாப்ல, ரஷ்யா மட்டும் இல்ல சில நாடுகள் அதுல வந்து சேரும், அப்ப வந்துகிட்டு போர் வந்துட்டு மிக பெரியதாக ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துட்டாப்ல. சில நாடுகள் அப்படிங்கும்போது சைனாவும் வடகொரியாவும் ரஷ்யா கூட சேர்ந்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த வார் மிக பெரிய வாராகும். அரபு நாடுகளுக்கு இப்ப என்ன செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிக்க போறது அரபு நாடுகளோட அமெரிக்கா பேஸ் தான். தெளிவா சொல்லிட்டாப்ல, ஈரான் மினிஸ்டர் ஒருத்தர் வந்துகிட்டு 2 நாள் முன்னாடி கொடுக்கும்போது என்ன அடிக்க வர்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு வச்சுக்கோ, உன்னோட அமெரிக்கா தளத்துல இருக்க 50,000 வீரர்கள் இருக்கு, அவனுக்கு எல்லாத்துக்கும் கஃபைன் அதாவது தவப்பெட்டியை நீ வந்து தயார் பண்ணிட்டு வா என்கிட்ட அடிக்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துகிட்டு அவர் சொல்லியிருக்காப்ல. அப்ப அந்த தனவட்டில் அவ்வளவுக்கு சொல்லணும்னா இவன் எவ்வளவு கெத்துல இருப்பாங்க அப்படிங்கிற இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு வாரத்துக்கோ 10 நாளுக்கோ வந்துகிட்டு தான் வந்துகிட்டு இவன்ட்ட மிசைல்ஸ் இருக்கு, அந்த மிசைலை முடிச்சுட்டானா அதெல்லாம் கிடையாது. ஒரு தரவு வந்திருக்கு. அந்த தரவுபடி சொல்றாங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு இந்த அடிக்கிற இன்னைக்கு இப்ப அடிக்கிற அதே லெவல்ல அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா 4-5 வருஷத்துக்கு அடிக்கிற அளவுக்கு மிசைல் சேகரிப்பு வந்துகிட்டு ஈரான் கிட்ட இருக்கு. இன்னைக்கு வர இவங்க வந்துட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் வந்துகிட்டு ஈரானோட மற்ற மிசைலுக்குள்ள சேகரிப்பு குடோன் எல்லாம் வந்துட்டு காலி பண்ணணும். ஒரு குடோன் ஒரு இடத்துலயும் காலி பண்ணல, ஒரு இடத்துல அடிக்க முடியல. அடிக்கிறேன்னா B2 பாம்பஸ் வேணும். B2 பாம்பஸ் இன்னும் வர வந்துகிட்டு இவன் அந்த தீவுல இருந்து இதுவரை வரல, வெளியில வரல. அங்க தீவுல இதுலதான் இருக்கு. நம்ம இந்திய கடல் எல்லை ஒட்டினா வந்துகிட்டு டிகோ ஓசியா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் வந்துகிட்டு இந்த B2 பாம்பஸ் இருக்கு. B2 பாம்பஸ் ஏற்கனவே வந்துட்டு B2 பாம்பஸ் நீ வரணுங்கிற B2 பாம்பஸ் அங்கதான் இருக்கு. ஓகேவா? B2 பாம்பஸை பின்வாங்கல. அன்னைக்கு F-35 விமானங்களை தான் வந்துட்டு கொண்டு போனாப்ல. B2 பாம்பஸ் அங்கதான் நிக்குது. ஓகேவா? அந்த B2 பாம்பஸ் யூஸ் பண்ணா மட்டும் தான் நடக்கும். B2 பாம்பஸ் வந்துட்டு 2 பாம்பு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு B2 பாம்பஸ் 2 B2 பாம்பஸ் அங்க நிக்கி. அவன் வந்துட்டு 4 B2 பாம்பஸ் வந்துகிட்டு போட்டுட்டு ஒரு இடத்தையும் வந்துட்டு இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு வந்துகிட்டு அழிவுகள் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு எல்லாம் வந்துகிட்டு இவனால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். நிக்க விட்டு அடிக்க விட்டானா F-35 இப்ப அடிச்சு போட்ட மாதிரி வந்துகிட்டு இவனெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறது 100% அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்துகிட்டு அமெரிக்கா வந்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அமெரிக்காவில் உள்ளே ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த போர்ல நேரடியாக ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம். இந்த நிலையில செவ்வாய்க்கிழமை வர, அதாவது திங்கக்கிழமை வர உள்ள கணக்கு வரி செவ்வாய்க்கிழமை வெளியே வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 நாள்ல 4 F-35 விமானத்தை வந்துகிட்டு ஈரான் சுட்டு செல்லிருக்காங்க. இது உண்மைதான். இல்ல கடுப்பான ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த F-35 விமானத்தை தயாரிக்கிற லோக்ஹீல் மார்டின் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்துகிட்டு அமெரிக்காவுக்கு இந்த F-35 விமானத்தை வந்துகிட்டு தயாரிச்சு விடுறாங்க. இந்த விமானம் மேல கடும் கோபம், இந்த விமான கம்பெனி மேல கடும் கோபம் வந்துகிட்டு ஏற்பட்டிருக்கு. ட்ரம்ப்புக்கு வச்சு தாக்கியிருக்காக போயிருக்குது. 48 விமானம் ஏற்கனவே வந்துட்டு அமெரிக்காவுக்காக ஆர்டர் கொடுத்த இந்த விமானத்தை இப்ப கிட்டத்தட்ட 24 விமானம் போதும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல அதுவும் மொத்தமா கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்புலையும் இருக்காப்பையா ட்ரம்ப். இந்த நியூஸ் வெளியிட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுப்ரபாதம் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல், நியூஸ் பேப்பர் அண்ட் டிவி சேனல் கேரளால இருக்கு, மலையாளத்துல. அந்த சேனல்
தான் வந்துகிட்டு வெளியில விட்டுறாங்க நியூஸை. இதுக்கு காரணம் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எதுக்குமே பிடிபடாத, எந்த கண்ணிலுமே படாத, எந்த ரேடாருக்குமே சிக்காத ஒரு விமானம் தான் ஃபைட்டர் ஜெட் தான் இந்த F-35 விமானம் அப்படிங்கிற அளவுக்கு மிக பெருமையா இவங்க வந்துகிட்டு இந்த லோக்கல் மார்டின் அப்படிங்கிற கம்பெனி வந்துகிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவரை வந்துகிட்டு எந்த நாட்டிலையுமே வந்துகிட்டு F-35 வந்துகிட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதா வந்துகிட்டு ஒரு அறிகுறி கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட சுட்டு வீழ்த்தல. ஏன்னா ரஷ்யா சுட்டு வீழ்த்தினது வந்துகிட்டு F-16 தான் வந்துகிட்டு உக்ரைன் கொடுத்துருந்தாங்க. அது வந்த ஸ்பீட்ல வந்துட்டு உடனே வந்து குறி சுடுற மாதிரி சுட்டு தூக்கிட்டாங்க. அதுங்கிறது வேற கணக்கு. அதுவும் வந்துகிட்டு வந்து இறங்கின சமயத்துல வந்து இறங்கின இடத்துல தான் சுட்டாங்க. ஒண்ணுதான் பறக்கும்போது சுட்டதா வந்துகிட்டு ஒரு நியூஸ். ஆனா இந்த F-35ங்கிறது வந்துகிட்டு ஈரான்ல சுட்டது, ஈரானை தாக்க வந்த சமயம் தான் சுட்டுருக்காங்க. இது 4 இது சுட்டு வீழ்த்தினது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈரான் சைட்ல. ஈரானோட அரசு தொலைக்காட்சியை வந்துகிட்டு இது கன்ஃபார்ம் பண்ணி இந்த வந்துட்டு வெளியில விட்டுருக்காங்க. அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகத்தை வந்துகிட்டு அவங்க வந்து காமிக்கவும் செஞ்சிருக்காங்க. எப்பவும் போல தானே இஸ்ரேலும் சரி இல்ல நம்ம அமெரிக்காவும் சரி இதை சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இவங்க சம்மதிக்காட்டியுமே இவங்க செய்யற திருட்டு தானே இருக்கும்ல, இவங்க செய்யற அடுத்த பேக் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு சொன்னா இந்த F-35 தயாரிக்கிற லோக்கல் மார்டின் அந்த கம்பெனி கிட்ட வந்துகிட்டு அமெரிக்கா வந்து ஆர்டர் வந்துட்டு கம்மி பண்ணிருக்காங்க. இதுதான் வந்துகிட்டு இதுக்கு உள்ள ஒரு ஆதாரம், சாலிட் ப்ரூஃபே தான். ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு தேவை இருக்கும்போது ஏன் இவங்க வந்துட்டு குறைக்காங்க. 48 விமானத்துக்கு வந்துகிட்டு இந்த வருஷத்துக்கு ஆர்டர் கொடுத்திருந்ததை 24 போதும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க. அந்த சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமா வந்துகிட்டு அந்த கம்பெனியோட வந்துகிட்டு ட்ரம்ப் வந்துகிட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டதை வந்துகிட்டு ஜீர்ணிக்க முடியல ட்ரம்ப்னால. ஏன்னா அவ்வளவு பெரிய இதா வந்துட்டு இந்த உலகத்துல வந்துகிட்டு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இமேஜை வந்துகிட்டு ஃபாலோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்ட்டு வந்துகிட்டு குற்றம் சொல்லியிருக்கதா வந்துகிட்டு அமெரிக்கா பத்திரிகை வெளியிட்டதா அதை எடுத்து இவங்க வந்துட்டு சுட்டி காட்டி இந்த சேனல் வந்துகிட்டு நியூஸ் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்துகிட்டு நமக்கு வந்துகிட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு F-35 F-16 F-22 வச்சுதான் வந்துகிட்டு இஸ்ரேல் வந்துட்டு தாண்டவாண்டிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு காலி பண்றதுக்கு எல்லாமே முடிஞ்சுன்னா ரைட்டு. இதுக்கப்புறம் இருக்கு B-2 பாம்பர்ஸ் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற நாளைக்கு ஒரு வீடியோ தொகுத்து போடுறேன். அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப என்னன்னாலும் 4 F-35 காலி. அந்த F-35 காலி ஆகுனதுனால இந்த லோக்கல் மார்டின் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து F-35 தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்துட்டு மிகப்பெரிய அடி. அவங்களோட ஷேர்ஸ்ல வந்துட்டு டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு. ஏற்கனவே வந்துகிட்டு அமெரிக்கா பங்கு சேர்ந்த ஒரு சைடு வீழுது. ஏன் வீழ்ச்சி அடையுது ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு போர்ல உள்ளக்க இறங்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு வேண்டிட்டு இஸ்ரேலே கெட்டி இழுத்து கொண்டு வர்றப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடைபெற்று இருக்கு. அங்க 2 அடி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு வேற. அங்க உள்ளக்கே வந்து ட்ரம்ப் கட்சிக்குள்ளே வந்துட்டு 2 எண்ணத்துல இருக்காப்ல, 2 டீமா இருக்காப்ல. ஒரு டீம் வந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு, ஒரு டீம் வந்து இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை காரணமா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பங்கு விழுந்துட்டு இருக்க சமயத்துல இந்த லோக்கல் மார்டினோட பங்கு வந்துட்டு மிக பயங்கரமா வந்துட்டு சரிஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் வந்துட்டு ரஃபேலோட பங்கு வந்துட்டு பிரான்ஸ்ல சரிஞ்சிச்சு. இந்தியாவோட ரஃபேல வந்துகிட்டு தாக்கியதா வந்துகிட்டு பாகிஸ்தான் அறிவிப்பு கொடுத்ததுல இருந்து ரஃபேலோட இதுவும் வந்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப மோசமா வந்துகிட்டு பங்கு வந்துட்டு சரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அதை வந்துகிட்டு பிரெஞ்சு உள்ள எல்லாருமே வந்துட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்துகிட்டு கேவலமா வந்துட்டு கார்ட்டூன் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அது ட்விட்டர்ல எல்லாம் போடலாம். நம்மளாம் அதை எடுத்து போட்டாலும் நீங்க உடனே நம்ம சேனல் மேல கை வச்சிருவாங்க. உங்களுக்கு வேற வேலை கிடையாது. இன்னும் அதுதான். ஏன்னா போட்டோ வந்துட்டு கார்ட்டூன் போட்டு இந்தியாவோ இங்குள்ள ஒரு இஸ்லாமிய சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்தவங்கள யாரெல்லாம் கிடையாது. பிரெஞ்சுக்காரன் வந்துகிட்டு போடுறான். அவன் ட்விட்டர் பேஜ்ல இருந்து அவன் வந்துட்டு போடுறான். டிராக்டர்ல ஃபுல்லா பாத்தெல்லாம் தூக்கிட்டு ரஃபேலோட பாத்தை தூக்கி போட்டு கொண்டு போற மாதிரி வந்து கேவலப்படுத்திட்டு கார்ட்டூன் போடுறான். அதே மாதிரிதான் வந்துகிட்டு இப்போ லோக்கல் மார்டினோட ஷேர்ஸ் வந்துட்டு சரிவடையுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொடு உங்கள் எஸ்கே.